நிறைவான வாழ்க்கை ஏப்ரல் 18, 2023. உடனடி நிவாரணங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்று சற்று சிந்திப்போமா? ஏன்னா நிவாரணம் என்று கூறும்போதே ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தானே அர்த்தம். பாதிக்கப்பட்டவர்கள்தான் நிவாரணம் அளிக்கப்படுகின்றது. ஆக நம்மளுடைய மனநிலையில் நாம் விரும்புகிற மாதிரி மன உணர்வுகளை பெறுவதற்கு எவைகளிலிருந்து நாம் நிவாரணம் பெறுவதற்கு என்னென்ன வகைகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை தான் குறிப்பாக பார்க்க போகின்றோம். முதலாவதாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் என்னவாக இருக்கின்றது என்றால் ஓவர் திங்கிங்கும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் எப்போதுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அப்படி எனக்கு ஓவர் திங்கிங் வந்து கொண்டே இருக்கின்றது என்றால் அதுக்கு உடனடி நிவாரணமாக நான் எழுதுகின்ற பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒன்றை எழுதுங்கள். நீங்கள் பார்த்து எழுதாதீர்கள். என்ன நினைக்கின்றீர்களோ அதை எழுதுங்கள். என்ன கேட்டீர்களோ அதை எழுதுங்கள். அல்லது எதை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை எழுதுங்கள். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய செயலில் இந்த எழுதுவதை கொண்டு வருகின்றீர்களோ ஒரு 5 நிமிடத்திற்குள்ளாக இந்த ஃபாஸ்ட் திங்கிங் என்பது குறைந்துவிடும். ஓவர் திங்கிங் என்பதை நாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாக அனுபவம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எழுதுவது தான். அதுவும் கூட நாம் எப்போ கேட்குறோம் புரிந்து கொள்கிறோம் அதை விட அதை நாம் எழுதும்போது புரிந்து கொள்வது அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா நம்மளுடைய இந்திரியங்கள் அதிகபட்சமாக அதில் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது அதனுடைய பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கின்றன. ஒன்றுக்கு பல ஆயிரம் மடங்கு நாம் பலன்களை பெற வேண்டும் என்றால் உடனடி நிவாரணங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். முதல்ல நம்ம பார்க்குறது ஓவர் திங்கிங். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை அதிலேருந்து நம்ம வெளிவருவதற்கு நிவாரணியாக நமக்கு பயன்படுது எழுதுதல். இரண்டாவதாக கவலைகள். பலவிதமான கவலைகள் நம்ம மனதை அரித்து கொண்டே இருக்கின்றன. அவைகளுக்கு ரேஷனல் திங்கிங் என்பது கூட கிடையாது. அந்த கவலைகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டுமென்றில் தியானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தியானம் ஒரு அருமருந்தாக இருக்கின்றது. தியானம் என்பது ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. அது ஒரு காம்ப்ரஹென்சிவாக நமக்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை நமக்கு கொடுக்கின்றது. அதனால் கவலைகள் படும்பொழுது இல்லை கவலைகள் வரும்பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானத்தில் அமர்ந்தால் கூட போதுமானது. ஏன்னா தியானத்தினுடைய முதல் அடியே தன்னை உணர்தல், தன்னுடைய இயல்பான குணங்களை உணர்தல், நம்மளுடைய கோர் வேல்யூஸ் என்ன என்பதை நாம் உள்ளிருந்து வெளிக்கொணரும் போது இந்த கவலைகளிலிருந்து நாம் விடுபட முடிகின்றது. இதுதான் இதுக்கு சிறந்த ஒரு உடனடி நிவாரணம். சரி, சில நேரம் டயர்டாயிடும். என்ன பண்ணுறது? ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிறது ஒன்று, மென்டலி டயர்ட் ஆகிறது ஒன்று. எப்போ நம்ம அதிகமாக யோசிக்கின்றோம் இல்லை அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லை அதிகமாக நம்ம ஆர்கியூ பண்ணுறோமோ அப்போ நம்ம மனது சோர்ந்து விடுகின்றது. சோர்வுக்கு ஒரே உடனடி நிவாரணம் என்னென்னா தூங்குறது தான். அதுக்காக மணிக்கணக்காக நாங்கள் தூங்கணும்னு கிடையாது. ஈவன் ஒரு லேப் மதிய உணவுக்கு பிறகு ஒரு 10 நிமிடம் நாம் லேப் பண்ணினால் கூட போதுமானது. நம்மளுடைய எனர்ஜி ஏர்லி மார்னிங் நம்மகிட்ட எவ்வளோ இருந்ததோ அவ்வளவையும் நம்மளால் திரும்ப பெற முடிகின்றது. அதனால தான் டயர்ட் ஆகிட்டோன்னா கொஞ்ச நேரமாவது இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கின்ற நாம் அந்த தூக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். நான்காவதாக எனக்கு மனதில் ஒரே அழுத்தமாக இருக்குது, ஒரே டென்ஷனாக இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்கின்றது. அப்படின்னா அந்த நேரம் என்ன நாம் செய்யலாம்? ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளலாம். உடற்பயிற்சினா நாம் அதுக்காக ஜிம்முக்கு தான் போய் செய்யணும்னு இல்லை. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே கூட சின்ன சின்ன உடற்பயிற்சியை, அதுவும் நீங்கள் யோகா ஆசனத்தில் முதல்ல செய்கிற இந்த சூரியன் நமஸ்காரம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்றை செய்தால் கூட போதுமானது. அதுவும் ஒரு முறை செய்தால் கூட போதுமானது. அந்த அளவுக்கு அதனுடைய எஃபெக்ட் நம்ம உடலின் மீது ஏற்படுவதை நாம் கண்கூடாக காணுகின்றோம். அடுத்ததாக எனக்கு கோபம் வருகின்றது. நான் கோபப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை, ஆனால் அது வருகின்றது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கூட கோபம் வரும்பொழுது நாம் இசையை கேட்க ஒரு உடனடி நிவாரணத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். நாம் நமக்கு விரும்பிய பாடலை, அது எந்த மொழியானாலும் சரி, அல்லது மியூசிக்கை நாம் கேட்டால் கூட போதும். நம்மளுடைய கவனத்தை அங்கே திசை திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக நாம் அந்த கோபத்திலேருந்து வெளிவந்து விடுகின்றோம். இறுதியாக நம்மளுடைய பேர்ன் அவுட் சிச்சுவேஷன், அதாவது நான் எரிஞ்ச போயிட்டேன், எனக்கு எந்த விதமான ஒரு
பிடிப்பும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பேர்ன் அவுட் ஃபீலிங் நமக்கு வந்ததுன்னா அந்த நேரத்தில் நாம் புத்தகத்தை படிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஏதாவது ஒன்று எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நாம் படிக்கணும். ஒரு காலத்தில் நாம் நல்ல விஷயங்களை படிச்சுக்கிட்டு இருந்தோம், நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதனால் நம்மளுடைய மனநிலையும் நல்லா இருந்தது, நம்ம உறவு முறைகளும் நல்லாவே இருந்தன. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், நாலா பக்கங்கள்லேயும் நமக்கு வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. எதுவுமே நாம் விரும்பத்தகாததாகவும் இருக்கின்றது. சில நேரம் பேப்பரை படித்தாலே அவ்வளோ மனதிற்கு ஒரு டென்ஷன், ஆன்சைட்டி வந்து விடுகின்றது. இந்த உலகத்தின் பிரச்சனை அத்தனையுமே என் மேலே விழுந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறுகின்றோம். பல முறை இப்படியும் கூட நம்ம பார்க்கின்றோம். பேப்பரை படிக்காமல் இருந்தாலே போதும், ஒரு 25% நம்மளுடைய டென்ஷன்லேருந்து நம்ம வெளியே வந்து விட முடியும். தேவைதான், ஆனால் அதை கூட ஒரு லிமிட்டில் வைக்கணும். ஆக லிமிட்டோடு நாம் செய்யும் பொழுது நம்மளை பாதுகாத்து கொள்வது கொஞ்சம் சுலபமாக இருக்கின்றது. மழை பொழிகின்றதே, இவ்வளவு மழை பொழிகின்றதே என்று நாம் குழப்பம் அடையாமல் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு கொடையோ அல்லது ரெயின்கோட்டையோ ஏற்பாடு செய்து கொண்டால் போதுமானது அல்லவா? அந்த நேரத்துக்கு அது எனக்கு போதுமானதாகவே இருக்கின்றது. அதே மாதிரி தான் நமக்கு பிரச்சனைகள் பல்வேறு விதமாக வரும்போது அவைகளை நாம் ஹேண்டில் பண்ணுவதற்கு இந்த உடனடி நிவாரணங்களை நாம் கையாள கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. கையாளுவது என்பது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அதாவது திரும்ப திரும்ப செய்யும் பொழுதே அதை நம்மால் ஒரு கலையாக வளர்த்து கொள்ள முடிகின்றது. ஆக மைண்ட்ஃபுல்னஸ் மூலமாக நாம் எப்போ செயல்களை ஆற்றுகின்றோமோ அப்போ வேஸ்ட் தாட்ஸ்லேருந்தும் நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்தும் நாம் விலகி விடுகின்றோம். அதனால் இன்றைக்கு நாம் இந்த 6 விஷயங்கள்லையும் முக்கியமாக முதல்ல ஓவர் திங்கிங், நாம் அதை அவாய்ட் பண்ணணும்னா நமக்கு உடனடி நிவாரணையாக எழுதுவது. இரண்டாவதாக, கவலைகள் எனது மனதை தாக்குகின்றது என்றால் நான் தியானத்தில் அமர்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதை நாம் இப்போ இந்த போஸில் தான் பண்ணணும், இந்த பக்கம் பார்த்துட்டு தான் செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேண்டுமானாலும் இந்த மனநிலையில் நாம் தியானத்தை பழக்கி கொள்ளலாம். ஆனால் அது கூட ஒரு பழக்கமாக ஆக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. மூன்றாவது, எப்போ நம்ம சோர்வாக இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் தூங்க முயற்சி செய்கின்றோம். எப்போ நம்ம டென்ஷனாக அல்லது ஆன்சைட்டியில் இல்லை டிப்ரெஷனில் நம்ம போகிறோமோ அப்போ உடற்பயிற்சி, இலகுவான ஏதாவது ஒன்றை செய்யும்போது கூட நம்மளுடைய பிரெயின் கூட ஆக்டிவேட் ஆகிவிடுகின்றது. அதனால் இந்த மனோவியாதிகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும் முடிகின்றது. அடுத்ததாக கோபம். இந்த கோபம் கட்டுக்கடங்காத போகும்போது தான் அது நமக்கு மட்டுமல்ல பிறருக்கும் தீமையை விளைவிக்கின்றது. கோபப்படும் பொழுது முதலில் பாதிக்கப்படுவதால் நாமவே இருக்கின்றோம். நமது மன அமைதியை இழந்து விடுகின்றோம், நமது மகிழ்ச்சியை இழந்து விடுகின்றோம். ஏன் ஒரு சுமூகமான உறவு முறைகளில் பல விரிசல்களை கொண்டு வருவதற்கு இந்த கோபம் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாம் நல்ல பாடல்களை கருத்து ஊன்றி கேட்கின்ற ஒரு ஆக்டிவ் லிசனிங் ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இறுதியாக, நாம் எப்பொழுதுமே கவலைப்படுவது பேர்ன் அவுட் சிச்சுவேஷன். வாழ்க்கையில் ஒரு சலிப்பு அல்லது வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு அல்லது வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை, என்ன தான் செய்ய போகிறோம், இல்லை என்ன தான் ஆகின்றது வாழ்க்கையில், எப்போ பார்த்தாலும் எனக்கே இந்த பிரச்சனை வருது, வேறு யாருக்குமே இந்த பிரச்சனை வர்றதில்லை, இப்படிப்பட்ட மன உணர்வுகள்லேருந்து நாம் விலக வேண்டும் என்றால் நாம் படிக்கின்ற பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் படிக்கும் பொழுது தான் நம்மளுடைய கருத்து சிதறல்கள் இல்லாமல் ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கின்றது. எப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷன் வருதோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸும் கிடைத்து விடுகின்றது. ஆக படிக்கும் பொழுதே அந்த படிப்பை படைத்தவர் எந்த காலத்தில் எந்த மன உணர்வில் இருந்தாரோ, எதை அவர் விரும்பினாரோ அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுகின்றோம். அதனால் ரீடிங் த பெஸ்ட் ஹேபிட், இதை நாம் பழகி கொண்டோமானால் ஆட்டோமேட்டிக்காக இந்த பேர்ன் அவுட் சிச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்துவிட முடிகின்றது. நல்லது.